எல்லோருக்கும் வணக்கம். ஸ்ரீவில்லிபுத்தூரில் நேற்று வைகுண்ட ஏகாதசி உற்சவம் ரொம்ப சிறப்பாக நடைபெற்றது. நம்ம எல்லாரும் பார்த்தோம். பரமபத வாசல் திறக்கும் வைபவம் அத்தனை அழகாக இருந்தது. அந்த வைபவத்தை நம்ம நன்னா சேவித்தோம். வீட்டில் இருந்தபடியே வேறு எங்குமே சேவிக்க முடியாத ஒரு சிறப்பு சேவை இப்போ நம்ம பார்த்துட்டே இருக்கோமே. தாயார் ராப்பத்து மண்டபத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய வைபவம். ஆமாம், ஸ்தலப்பெருமாள் ஒரு புறம் எழுந்தருளி இருக்க, ஸ்ரீரங்கத்து ரங்கநாதர் ரங்கராஜன் ரங்கமன்னரா ஒரு புறம் எழுந்தருளிருக்க, தாயார் நடுவில் அழகா சம்முன்னு எழுந்தருளி இருப்பா. பொதுவாகவே ராப்பத்து வைபவங்களில் தாயார் எழுந்தருளுவது கிடையாது. ஸ்ரீவில்லிபுத்தூரில் மட்டும்தான் இந்த ஒரு அழகான ஒரு நிகழ்வை நம்ம பார்க்க முடியும். ஏன் தாயார் எழுந்தருளி இருக்கான்னா, தாயார் இதில் பெருமாளோட பத்தினி அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தில் மட்டும் எழுந்தருளி இருக்கவில்லை. அவள் ஒருத்திக்குத்தான் சிறப்பு அதிகாரங்கள்லாம் உண்டு. என்னென்னா, அவள் ஒருத்திக்குத்தான் பக்தை அப்படிங்கிற அதிகாரமும் உண்டு. இன்னொன்று என்னென்னா, தாயார் ஆழ்வார்களில் ஒருவராகவும் இருக்கிறார். தாயார் ஒருத்தி தான் ஆழ்வார் கோஷ்டிலேயும் நிற்பா, பெருமாளோட பத்தினி அப்படிங்கிற அதிகாரத்திலேயே இருப்பா, பெருமாளோட பக்தையாகவும் இருப்பா. இப்பையும் நீங்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் போய் சேவிச்சிங்கன்னா தாயார் ஜனங்களாக பெருமாளை கொண்டாடுவா. யாரெல்லாம் கோவிந்தா கோபாலான்னு சொல்கிறாளோ அவங்க கூட தாயாரும் சேர்ந்து நிற்பா. இன்றளவும் ஸ்ரீவில்லிபுத்தூரில் வரோம், வேண்டிக்கிறோம், அத்தனையும் வேணுங்கிறதெல்லாம் கிடைக்கிறது அப்படின்னா தாயார் அந்த வடபெருங்கோளுடையான் சன்னதியவே சுற்றி வரா. ஏன்னா தாயாருக்கு அவ்வளவு பிடிக்கும். தாயார் கொண்டாடின பெருமாள் திருப்பாவை 30 வடபெருங்கோவிலுடையான மையமாக வச்சு தான் தாயார் திருப்பாவை 30 சொல்லியிருக்கா. தாயார் ஒருத்திக்கு மட்டும்தான் இந்த அதிகாரங்கிறனால தான் இந்த ஒரு அழகான ஒரு சேர்த்தி நிகழ்வு ஸ்ரீவில்லிபுத்தூரில் தான் பார்க்க முடியும். அப்படி ஒரு அழகாக இருக்கும். வாய்ப்பு இருக்கிறவங்க அவசியம் இந்த ராப்பத்து 10 நாட்கள் இன்னும் நடைபெறும் இல்லையா, நீங்கள் அதை அவசியம் நீங்கள் சேவிச்சிருங்க. நேற்றைய தினத்தோடு சேர்த்து இன்னும் 8 நாட்கள் இருக்கிறது. இந்த 8 நாட்களுக்குள்ளே ஒரு நாள் வாய்ப்பு இருந்தால் நேரில் சேவிங்க. நேரில் வராட்டாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு தான் தாயார் அம்மா சொல்லி கொடுத்தபடியே நம்ம என்ன செய்வோம், மனசால் நினச்சிக்கலாம். இப்போ ஸ்ரீவில்லிபுத்தூரில் ராப்பத்து சேவை ஆயின்ட்டுருக்கு, நம்ம ஆண்டாள் ஜம்முன்னு எழுந்தருள் இருப்பாளே, அவ்வளோ அழகாக இருக்குமே இந்த வைப்பும் அப்படின்னு மனசால் நினச்சி நம்ம தாயாரை பிரார்த்தனை பண்ணிக்கலாம். இன்றைய திருப்பாவை பாசுரம் 16. தாயார் முதல் 5 பாசுரங்களில் கோவில் காப்பானே பரவாசுதேவன், பரம், யூகம், அந்தர்யாமி, விபவம், அர்ச்சயம், இந்த 5 பெருமாள்களையும் குறிப்பிடுகிறார். முதலாக பரவாசுதேவனம் பற்றி முதல் பாடல் குறிப்பிடுகிறார். அடுத்ததாக வியூகம், வாசுதேவன்ட்ட உபகரணங்கள்லாம் நாங்கள் நோன்பு இருக்கணும், எங்களுக்கு என்ன செய்ய தேவையான உபகரணங்கள்லாம் கொடுன்னு யூகம் வாசுதேவன்ட்ட கேட்குறா. அந்தர்யாமி, எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கக்கூடியவனாக இருக்கக்கூடிய அந்த பகவான் கிருஷ்ணரை சொல்கிறா. அம்மா, மேகத்தில் கண்ணன் இருக்கான், காற்று எல்லாம் நீக்கமர நிறைந்திருக்கிறானே, அந்த கண்ணனை பற்றி அவ்வளோ அழகாக அந்த பெருமாளை பற்றி சொல்கிறா. அடுத்தாக விபவம், ராமம் கிருஷ்ண அவதாரத்துலலாம் பெருமாள் எப்படி அவனது அவதாரங்கள்லாம் இருந்தது அப்படிங்கிறது எல்லாம் குறிப்பிடுகிறான். அர்ச்சயம், அர்ச்சாவதார பெருமாளது சிறப்புகளை எல்லாம் தாயார் ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம், வைபவங்களை எல்லாமுமே தாயார் முதல் 5 பாசுரம் குறிப்பிட்டு விட்டு அடுத்ததாக அடுத்த 10 பாசுரங்களில் ஒரு 10 வகையான குணங்களை குறிப்பிடுகிறார். ஒவ்வொரு தோழியும் இப்படி இருக்கான்னு சொல்கிறது போலயே ஒவ்வொருத்தரோட குணங்கள், அதாவது 10 குணநலன்கள் பொதுவாக இருக்கிறது இல்லையா, அந்த 10 குணநலன்களையும் உபலட்சணமாக சொல்கிறார் தாயார். இது இப்படி இருக்கு, இப்படியெல்லாம் குணங்கள் பொருந்தியவர்களாக இருக்கும். ஆனால் தாயார் பெருமாள்கிட்ட தான் நம்ம என்ன செய்யணும், எல்லோருமே பெருமாள் திருவடி தான் கத்தின்னு நம்ம இருக்கணும்னு அடுத்த 10 பாசுரங்களில் சொல்லியாச்சு. இப்போ 15வது பாசுரத்துக்கு அப்புறமா தாயார் 16வது பாசுரத்தில் என்ன கேட்குறான்னா, நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோவில் காப்பானே அப்படின்னு சொல்கிறா. நாயகனாய் நின்ற நந்தகோபன்னா பெருமாளை பெற்றெடுத்தார் இல்லையா, பெருமாளையே பிள்ளையாக்க பெற்ற நந்தகோபனுடைய கோவில், பெருமாள் இருக்கிற இடம் கோவில் தானே. நந்தகோபுரோட வீடை அவள் என்ன சொல்கிறான்னா கோவில்னு சொல்கிறாளாம். ஏன்னா பெருமாள் இருக்காரே அந்த இடத்துல, நம்ம வடபத்திர சாயி பெரிய பெருமாள் அங்கே அப்படி கண்ணனாக இருக்காரே, அதனால் அது என்ன சொல்கிறாளாம், இல்லத்த கோவில் அப்படிங்கிறாளாம். ஏன்னா தாயார் இப்போ வடபெருங்கோவிலுடைய ஸ்ரீவில்லிபுத்தூர் வடபத்திர சாயி இருக்கார் இல்லையா, பெரிய பெருமாள் இருக்கிறத ஆயர்பாடியாக தானே நினச்சிட்டு இருக்கா, ஸ்ரீவில்லிபுத்தூரையும் ஆயர்பாடியாக நினச்சிட்டு இருக்கா. அப்போ அந்த வடபத்திர சாயி பெரிய பெருமாள் இருக்கக்கூடிய அந்த கோவிலை என்ன சொல்கிறான்னா நந்தகோபுருடைய வீடுன்னு சொல்கிறாளாம். ஏன்னா பெருமாள் அங்கே இருக்காராம். அப்போ நந்தகோபுர அப்பா அம்மா யசோதாம்மா வா எல்லாரும் அங்கே தானே இருப்பா அப்படின்னு தாயார் என்ன செஞ்சிட்டாலாம், அவ்வளோ அழகாக சொல்கிறாளாம். நந்தகோபனுடைய கோவில் காப்பானே அப்படிங்கிறாளாம். அங்கே வாசலில் இருக்கக்கூடிய ஜெய விஜயர்களை சொல்கிறா, துவாரபாலகர்களை கூப்பிட்றா. கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே,
அதாவது பெருமாள் கோவில்கள் எல்லாம் கருடக்கொடி பறக்கும். அந்த கோவில்களில் அந்த கொடி வந்து எங்கே பார்த்தாலும் என்ன அசையறதான் காற்றுல. கொடி பறக்கக்கூடிய அந்த தோரண வாகில் காப்பானே மணிக்கதவம் தாழ்த்திரவாய். இந்த மணி பொருந்தி அந்த கதவுகளை எங்களுக்காக கொஞ்சம் திறந்து விடக்கூடாதா? ஆயர் சிறுமிய ரோமுக்கு அரைப்பறை. அதாவது ஆயர் சிறுமி, நாங்கள்லாம் ஆயர் கோயத்து சிறுமி, எங்களுக்கு பெரிய பெருமாள் கண்ணனை தவிர எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. எங்களுக்கு தெரிஞ்சது எல்லாம் கண்ணன் தான், கிருஷ்ணர் தான். எங்களுக்கு அவரை தவிர வேறு எதுவும் தெரியாது. அரை அப்படின்னா சொல்பவர். அவன் ஏற்கனவே எங்களுக்கு சொல்லிட்டான். மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான். அவனே எங்கள்கிட்ட சொல்லிட்டான். மாயங்கள்லாம் செய்யக்கூடிய அந்த மாதவனே எங்கள்கிட்ட என்ன சொல்லிட்டான், நீங்கள் எல்லாரும் வாங்க, நான் உங்களுக்கு எல்லாமே நான் வந்து உங்களுக்கு கிருபை பண்ணுறேன், அவனே திருவாய் மலர்ந்து சொல்லிட்டான். அப்புறம் நீங்கள் இன்னும் கதவை பூட்டியே வச்சுருக்கீங்க, கொஞ்சம் கதவை திறந்து விடக்கூடாதா அப்படின்னு அவர்கிட்ட கெஞ்சிரா. தூயோமாய் வந்தோம். நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம், தூய மனத்தோடு வந்திருக்கோம். எங்கள் மனத்தில் பெரிய பெருமாளை தவிர அந்த கிருஷ்ணரை தவிர வேறு எந்த விதமான சிந்தனைகளும் கிடையாது. பெருமாள் எண்ணம் மட்டும்தான், வேறு எந்த சிந்தனைகளுக்கும் எங்கள் மனதில் இடம் கிடையாது. தூய்மையாக வந்துள்ளோம். துயிலெழ பாடுவான். பெருமாளோட உயரிய குணங்களையும் சிறப்புகளையும் சொல்லி நாங்கள் அவனை என்ன செஞ்சுருக்கோம், எழுப்ப வந்திருக்கோம். தன்னால் என்னது தோழிகள்லாம் எழுப்பியாச்சு, எல்லாரையோட 10 வகையான குணங்கள் புரிஞ்சிய மனிதர்களையெல்லாம் எழுப்பியாச்சு. இப்போ பெருமாளை எழுப்புறதுக்காக வந்திருக்காளாம் தாயார். ஏன்னா எங்களுக்கு கிருபை பண்ணணும், நீ அதெல்லாம் மறந்துட்டு நீ என்ன செய்யக்கூடாது, சயனிச்சு படுத்துட்டு இருந்தா அது உனக்கு அழகா அப்படின்னு தாயார் கேட்கும் விதமாகத்தான் வரா. அதற்கு முன்னாடி எப்பயுமே துவாரபாலகர்கள்ட்ட எல்லாம் நம்ம கோவிலுக்கு போகும்போது முதல்ல துவாரபாலர்களை சேவிக்கணும். ஏன்னா அவங்க கிட்ட உத்தரவு வாங்கிட்டு தான் நம்ம பெருமாளையும் நம்ம பார்க்க போகணும். தாயார் அவ்வளோ அழகாக சொல்கிறா. இந்த பாடலில் தாயார் அவ்வளோ அழகாக சொல்கிறா. அதே மாதிரி ஜெய விஜயர்களையும் பார்த்தும் சொல்கிறா, துவாரபாலர்களையும் பார்த்து சொல்கிறா, நீ வந்து பெருமாளை தேடி வரவங்களுக்கு நீ என்ன செய்யணும், வாங்கோ பெருமாளை சேவியுங்கோன்னு தான் நீங்கள் சொல்லணும். அதை விட்டுட்டு எதுக்கு வந்தீங்க, பெருமாள் உங்களுக்கு என்ன தரேன்னு சொல்லியிருக்கார், நேற்று என்னமோ கனவுல வந்து பெருமாள் சொன்னார்னு சொல்கிறீங்களே, அப்படியா, அப்படி என்ன சொல்லியிருக்கார், நீங்கள் இப்படிலாம் கேள்வி கேட்கக்கூடாது. தாயார் ஞாபகப்படுத்துகிறா. ஏற்கனவே ஒரு சாபத்தினால ஜெய விஜயர்கள் பெருமாளை விட்டு 3 அவதாரங்கள் கழித்து தான் பெருமாளை சேரணும்னு ஒரு சாபம் இருந்தது இல்லையா, அதெல்லாம் தாயார் ஞாபகப்படுத்துகிறா. பார்த்துக்கோங்க, பெருமாளுக்கு எப்பயுமே பக்தால் தான் முக்கியம். அதனால் பக்தர்கள்லாம் வந்தாங்கன்னா அவங்கள நீங்கள் என்ன செய்யணும், அவங்களெல்லாம் போங்க பெருமாளை பாருங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வழிவிடணும் அப்படின்னு தாயார் சொல்கிறா. வாயால் முன்ன மாற்றாதே அம்மா. வாயால் உங்கள் வாயால் எதுவும் சொல்லிடாதீங்க. இன்றைக்கே வந்திருக்கீங்க, நாளைக்கு வந்தால் கூடாதா, ஏன் அதெல்லாம் முடியாது, உங்களையெல்லாம் உள்ளெல்லாம் அனுப்ப முடியாதுன்னு தயவு செய்து சொல்லிடாதீங்கன்னு அந்த சாபத்தையும் ஏற்கனவே ஜெய விஜய துவாரபாலர்கள் பெற்ற சாபத்தெல்லாம் தாயார் ஞாபகப்படுத்துகிறா. நீ நேய நிலைக்கதவம் நீ கேளோ ரம்பாவாய். இந்த அழகாக 2 கதவும் எப்படி ஒற்றுமையாக சாத்தின்னு இருக்கு. எங்களுக்கு அந்த கதவுகளோட ஒற்றுமையெல்லாம் பிரிக்கணும்னு எங்களுக்கு எண்ணம் கிடையாது. பெருமாள் என்ன சொல்லியிருக்கார், எல்லாரும் சேர்ந்து தான் பெருமாளை அனுபவிக்கணும். நாங்கள் யாரோட ஒற்றுமையும் நாங்கள் என்ன செய்யறோம், பிரிக்கலாம். அந்த கதவுகளோட ஒற்றுமையை பிரிக்கணுங்கிறது எங்களோட எண்ணம் கிடையாது. ஆனால் பெருமாளை அடைவதற்கு, நாங்கள் பெருமாளை சேவிக்கிறதுக்கு, அந்த பெரிய பெருமாள் அந்த வடபெருங்கோவிலுடையான சேவிக்கிறதுக்கு அந்த கதவுகள் எங்களுக்கு தடையாக இருக்கே. 2 சேர்ந்து ஒன்றா நாங்கள் உங்களை பார்க்க விட மாட்டோம், உங்களை சேவிக்க விட மாட்டோம்னு சொல்லி அந்த 2 கதவுகளும் ஒருங்கிணைந்து மூடி இருக்கே. அதனால தான் நாங்கள் என்ன செய்கிறோம், அதை திறந்து விடுங்கன்னு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு தாயார் ஒரு விண்ணப்பமாக கேட்குறா. தாயார் இதை ரொம்ப அழகாக ரெக்வெஸ்ட் பண்ணி தான் கேட்குறா. எங்களுக்கு இந்த ஒரு உபகாரத்தை பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி வாயில் காப்பாளர்கள்ட்ட கேட்குறா. அதே சமயம் ஞாபகமும் படுத்துகிறா, பெருமாளுக்கு பக்தாள் தான் முக்கியம். நீங்கள் பக்தாளை விடமாட்டேன் அப்படி இப்படின்னு சொன்னேல்லாம் பெருமாளோட கோபத்துக்கும் ஆளாகிடுவேன்னு அதே சமயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் தாயார் சொல்கிறா. எத்தனை அழகாக இருக்குது இந்த பாசுரம் இல்லையா? அது மட்டும் இல்லை, இந்த பாசுரத்தில் ஒன்று கவனித்தோம்னா, நாம் பேசக்கூடிய பேச்சுக்கள் ரொம்ப முக்கியமானவையாம். நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் முக்கியமானதுன்னு தாயார் சொல்கிறா. அதனால தான் துவாரபாலர்களுக்கு என்ன சொல்கிறா, நீங்கள் போகாதீங்க, நீங்கள் போய் இப்போ பெருமாளை பார்த்து என்ன செய்ய போகிறீங்க, அப்படிலாம் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. நீங்கள் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுறவாளை தடை செய்யக்கூடாது. நீங்களும் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுறீங்க, அவரோட வாசல்லையே நின்றுட்டே இருக்கீங்க, நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சவங்க, அப்படி இருக்கிற நீங்கள் என்ன செய்யக்கூடாது, எங்களை நீங்கள் தடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறா. ரொம்பவே அழகான பாசுரம். இதுதான் இன்றைய திருப்பாவைக்கான விளக்கமானு கேட்டால் இல்லைங்க, குருநாதர் நிறைய சாதிச்சிருக்காங்க. குருநாதர் ஸ்ரீதேவி விஜயபாஸ்கரக்கா, பாலவால்மீகி அத்தாண்டி சுவாமி, குருவின் குருவான பாலவால்மீகி அத்தாண்டி சுவாமிலாம் நிறைய சாதிச்சிருக்காங்க. அதில் அடியேன் எனக்கு புரிஞ்சதை தான் உங்கள் கூட நான் பகிர்ந்துருக்கேங்க.
குற்றம் குறை இருப்பின் பிழைகளை மன்னிக்கவும். இன்றைய திருப்பாவை பாசுரத்துக்கு ஏற்றபடியான ஓவியத்தை ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து அலமேலு ரங்கராஜன் ரொம்ப அழகாக இந்த பாசுரத்துக்கு ஏற்றபடியான கோலத்தை வரைஞ்சி தந்திருக்காங்க. ரொம்பவே இந்த ஓவியம் அத்தனை அழகாக இருக்குது. இந்த ஓவியமே திருப்பாவை அத்தனை அழகாக சொல்கிறது. மிக்க நன்றி அலமேலு ரங்கராஜன். அடுத்ததாக மார்கழி கோலங்கள் பகுதியில் ஆர்ஆர் நகர்லேருந்து ஈஸ்வரி செல்வம் அவர்கள் அனுப்பிய அழகான வண்ண கோலத்தை தான் பார்த்துட்ருக்கோம். ரொம்பவே அழகாக இருக்குது. அந்த தாமரை மலர்ந்திருப்பது போல் இந்த கோலம் அத்தனை அழகாக இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. நன்றி ஈஸ்வரி செல்வம். அடுத்ததாக மார்கழி கோலங்கள் பகுதியில் கும்பகோணத்துலேருந்து சித்ரா வெங்கட் அவங்க அனுப்பிய அழகான கோலத்தை தான் பார்த்துட்ருக்கோம். ரொம்பவே அழகாக இருக்குது ரங்கோலி. மிக்க நன்றி சித்ரா வெங்கட். அடுத்ததாக மார்கழி கோலங்கள் பகுதியில் அம்பத்தூரிலிருந்து பத்மாவதி ராஜகோபாலன் அவர்கள் அனுப்பிய ஒரு அழகான விளக்கு கோலத்தை தான் பார்த்துட்ருக்கோம். ரொம்பவே அழகாக இருக்குது. அழகான இந்த வண்ண விளக்கு கோலம். நன்றி பத்மாவதி ராஜகோபாலன். அடுத்ததாக மார்கழி கோலங்கள் பகுதியில் தஞ்சாவூர்லேருந்து சுபாசாமி அவர்கள் அனுப்பிய அழகான ஒரு ரங்கோலியை தான் பார்த்துட்டு இருக்கோம். ரொம்பவே அழகாக இருக்குது. வண்ணமயமான ரங்கோலி. மிக்க நன்றி சுபாசாமி. அடுத்ததாக மார்கழி கோலங்கள் பகுதியில் ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து கோமதி பிரியா அவங்க அனுப்பிய ஒரு அழகான ஒரு வண்ணக்கோலம் தான் பார்த்துட்ருக்கோம். துளசி மாடம் விளக்கு அத்தனை அழகாக இருக்குது இந்த வண்ணக்கோலம். மிக்க நன்றி கோமதி பிரியா. இன்றைய தினத்திற்கான திருப்பாவை பாசுர பாடலை கலை வளர் மரி உமா சந்திரசேகர் அவர்களது குரலில் கேட்கலாம் வாங்க. நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே கொடி தோன்றும் தோரண கோயில் காப்பானே கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் ஆயர் சிறுமியரோ முக்கு அறைவரை மாயன் மணி வண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான் மாயன் மணி வண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயில் எழ பாடுவான் தூயோமாய் வந்தோம் துயில் எழ பாடுவான் வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதயம் மானி வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதயம் மானி நேய நிலை கதவம் நீ கேலோரம் வாவாய் நேய நிலை கதவம் நீ கேலோரம் வாவாய். அடுத்ததாக பிரியாவடை உற்சவம் மார்கழி 23ஆம் தேதி மிக சிறப்பாக நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூரில் நடைபெற இருக்கிறது. அது என்னங்க பிரியாவடை உற்சவம், அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே உங்களுக்கு விசிபிள் ஆகும். கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் நம்ம தாயார் சொல்லியிருக்கா இல்லையா? அதனால் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பிறக்கும் ஆங்கில புத்தாண்டு எல்லோருக்கும் எல்லா வளன்களும் தரணும்னு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். குறையொன்றும் இல்லாத கோவிந்தனது அருளும் ஆண்டாள் பெரிய பெருமாளது அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கணும் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறோங்க. அனைவருக்கும் நன்றி. ஸ்ரீ குருநாதர் திருவடிகளே சரணம். ஸ்ரீ பெரிய பெருமாள் திருவடிகளே சரணம். ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம்.